குருவடி சரணம், திருவடி சரணம், குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம், குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை குழந்தையின்மை தான். நான் ஜாதகம் பார்த்தேன், எனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்தோம், எல்லாமே சரியா இருக்கு, இருந்தாலும் குழந்தை இல்லை, என்ன காரணம்னு தெரியல, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அப்ப அந்த குழந்தையின்மைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜாதக ரீதியாவே இருக்கட்டும், இல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கெட்டு போயிருக்கட்டும், இல்ல குலதெய்வத்தினால தடைகள் இருக்கட்டும், இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகளே இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது தீரும். 4:30 to 6 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அரசங்குழுந்து, வேப்பங்குழுந்து, கஸ்தூரி மஞ்சள் 3ஐயும் எடுத்து கல்வமோ, அம்மிக்கல், மிக்சி ஏதோ ஒண்ணுல அரைச்சு 3 உருண்டை வச்சுக்கோங்க. 3 உருண்டைய அரச இலையில வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் வெண்ணெய் கடைந்த மோர்ல அந்த 3 உருண்டையும் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க சாப்பிடணும். பெண் 2ம், ஆண் 1 உருண்டையும் சாப்பிடணும். அதாவது மனைவி 2 உருண்டை, கணவன் 1 உருண்டை சாப்பிடணும். காலையில குளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கை கால் மூஞ்சிய கழுவிட்டு வாய் கொப்பளிச்சிட்டோ அல்லது ப்ரஷ் பண்ணிட்டு அதை என்ன செய்றீங்க, வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைங்க. இந்த அரசங்குழந்து, வேப்பங்குழந்து, கஸ்தூரி மஞ்சளும் நாளே நீங்க எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா மறுநாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தான் நீங்க அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த 13வது நாள்லேருந்து 22வது நாள் வரைக்குமே தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் கணவன் மனைவியா தாம்பத்தியத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கரு உருவாகும், கரு தங்கும். உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு இதை செய்யுங்க. கண்டிப்பா இதுல ஒரு நல்ல பலன்கிறது உங்களுக்கு இருக்கு.